ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபா சரண் ஃபேமிலி. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எப்படி சேமித்து வைக்கிறது, சேமிச்சு வச்சு அவங்கவுங்க குழந்தைங்க எப்படி ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிறது, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க, சரிங்களா? நான் இப்போ மாத சம்பளம் வாங்குறவங்க கொஞ்சம் இதாக இருக்கிறவங்கள பற்றி நான் பேசலை. ஏன்னா அவங்களாம் கண்டிப்பாக அவங்க சேமித்து வைப்பாங்க. இவங்க இப்போ நான் சொல்கிற 3 ட்ரிக்கு வந்து எதுக்குன்னா, கூலி வேலை செய்கிறாங்க, இப்போ மாத சம்பளத்துலேயே கம்மியாக சம்பளம் இல்லைங்களா, அவங்களுக்கோசரம் அவங்களுக்கு சேமித்து வைக்கிறது, அவங்க குழந்தைங்களுக்கு சேமித்து வைக்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து இப்போ செலவுக்குன்ட்டு ஒய்ஃப்கிட்ட இவ்வளோ காசு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து இப்போ மளிகை சாமான், காய்கறி இதுக்கு போக அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 100, ஒரு 1000, 100 ஒரு 1000, 500 அது மாதிரி எடுத்து கொஞ்சம் சேமித்து வைங்க, சரிங்களா? அது வந்து சேமிச்சுக்கு கையில் இருந்தால் செலவாயிடும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைங்க. மாதம் ஆனால் 500 குழந்தைங்க பேரில் போட்டு வைங்க. அப்படி இல்லைங்கன்னா, இல்லை என்னால் அப்படிலாம் போட முடியாது அப்படின்னா நீங்கள் பேங்க்கு போய் ஒரு அமௌண்ட்டு மாதம் நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போட முடியலன்னா அந்த அமௌண்ட்டு நீங்கள் சேமித்து வச்சு பேங்க்கில் போட்டு வைக்கலாம். பேங்க்கில் வந்து குழந்தைங்க பேரில் இவ்வளோ அமௌண்ட் போட்டு வச்சு இவ்வளோ அமௌண்ட் இத்தனை வயசில் இவ்வளோ அமௌண்ட் வரும்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதை நீங்கள் விசாரித்து பார்த்து போட்டுக்கோங்க, சரிங்களா? இல்லை என்னால் பேங்க்லேயும் போட முடியாது, என்னால் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போக முடியாது அப்படின்னா ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த உண்டியலில் இப்போ நீங்கள் சேமித்து வைக்கிற காசை அது எக்காரதுக்கோசரம் நம்ம குழந்தைங்களுக்கு, இல்லை குழந்தைங்களுக்காக சேமிக்க வைக்கிறோன்னா குழந்தைங்களுக்கு, இல்லை நம்மளுக்கு அவசரமே நம்ம சேமித்து வைக்கிறோம் அப்படின்னா அது எக்காரணம் கொண்டு நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சேமித்து வைங்க, சரிங்களா? அப்புறம் ஒரு 1 இயர் இல்லை 1 இயர் உள்ள 6 மாதம் அப்படின்னு நீங்கள் அமௌண்ட்டை அந்த உண்டியல் ரொம்ப வச்சுன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும். அந்த பெரிய அமௌண்ட்டை எடுத்து இல்லை உங்களுக்கு இல்லை உங்கள் பசங்களுக்கோசம் நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஒரு தங்கம் எடுக்கலாம், அது மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது இப்போ 3வது மெத்தட் எது சொல்கிறாங்கன்னா, காயின், ₹1 காயின் இருக்குது இல்லைங்களா, ₹1 காயின் கண்டிப்பாக காசுன்னு போட்டு வச்சா நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் அப்படின்னு கண்டிப்பாக எடுத்துருவோம். அதே காயினாக சேமிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எடுக்க மாட்டோம். ₹1 ₹2 போய் நம்ம என்னடா போய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க மாட்டோம். அதனால் ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்து, டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாக்ஸோ எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் தினமும் இந்த கடைக்கு போயிட்டு வந்து கண்டிப்பாக சேஞ்ச் கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஒரு பொருள் வாங்கினா அதில் ஒரு சில்லறை வரும், இல்லை நம்ம எதுக்காக நம்ம எடுப்போம்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட சில்லறை காசு புழக்கம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சில்லறை காசுலாம் எடுத்து அந்த டப்பாவில் போட்டு வைங்க. அந்த டப்பாவில் போட்டுக்கும்போது கண்டிப்பாக அந்த டப்பா வந்து ஒரு ஃபுல்லாகிடும். அது வந்து எப்போ ஒரு 1 இயருக்கு அப்புறம் இல்லை ஒரு 2 இயருக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற பாக்ஸை பொறுத்து அது வந்து அந்த சில்லறை காசு ஃபுல்லும் ரொம்பிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு அமௌண்ட்டாக வரும், சரிங்களா? அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் அது வந்து காயின் எங்கே அதிகமாக தேவைப்படுது, மளிகை கடை தேவைப்படும், அதுக்கப்புறம் இந்த ரேஷன் கடையெல்லாம் சேஞ்ச் கொடுக்குறதுக்கோசரம் வாங்குவாங்க, அது மாதிரி இடத்துல கொடுத்து நீங்கள் வந்து அதை வந்து நோட்டாகவும் மாற்றிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்பயே நம்ம அந்த மாற்றும் போது ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டாகவும் நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கலாம். இந்த இதை நான் சொன்ன 3 விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு லைக் போடுங்க. அப்படியே நான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.